ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இர்ஃபானாஸ் ஹிந்தி டியூஷன். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் ஹிந்தியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்ஸ் நேம் இன் ஹிந்தி, மாதங்களின் பெயர்கள் ஹிந்தியில் தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி நம்ம ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா, மஹீனோங்கே நாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாங்க பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ வாங்க, ஜான்வரியில் தை மாதம் வரும். ஸோ அது எப்படி நம்ம ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌஷ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி பௌஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெப்ரவரி மாசி மாதம், மாக் எப்படி சொல்லுவோம், மாக் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு மார்ச் பங்குனி, இது எப்படி ஹிந்தியில் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்குன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபால்குன். ஏப்ரல் சித்திரை, இது எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைத்ரு எப்படி சொல்லணும், சைத்ரு அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மே வைகாசி, இது எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஷாக் வைஷாக் அப்படின்னு சொல்லுவோம். ஜூன் ஆனி, எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா, ஜயேஷ்ட் ஜயேஷ்ட். நெக்ஸ்ட் ஜூலை ஆடி, இது எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஷாத் ஆஷாத். ஆகஸ்ட் ஆவணி, எப்படி ஹிந்தியில் சொல்லணும், சாவன் சாவன். செப்டம்பர் புரட்டாசி, எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரபத் பாத்ரபத். அக்டோபர் ஐப்பசி, எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஆஷ்வின் ஆஷ்வின். நெக்ஸ்ட்டு நவம்பர் கார்த்திகை, எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா, கார்த்திக் கார்த்திக். டிசம்பர் மார்கழி, எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா, மார்கஷீர்ஸ் மார்கஷீர்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம கிழமைகளுடைய பெயர்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ கிழமைகளின் பெயர்கள், டேஸ் ஆஃப் த வீக் எப்படி ஹிந்தியில் சொல்லணும்னா, தினோங்கே நாம். வாங்க பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை எப்படி நம்ம ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா, சண்டே. ரவிவார் ஆர் இத்வார், ரவிவார் அப்படின்னு சொல்லிக்கலாம், இத்வார் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா. இங்கே வார் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, கிழமை அப்படிங்கிற அந்த வேர்டை தான் குறிக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு திங்கட்கிழமை மண்டே, இது எப்படி நம்ம ஹிந்தியில் சொல்லணும், சோம்வார் எப்படி சொல்லணும், சோம்வார் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமையை நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூஸ்டே சொல்லுவோம் இல்லையா, டியூஸ்டேவை எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா, மங்கள்வார் மங்கள்வார். நெக்ஸ்ட்டு புதன்கிழமை, புதன்கிழமையை வெட்னஸ்டே, இது எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுவார். ஸோ புதுவார். நெக்ஸ்ட்டு வியாழக்கிழமை தேர்ஸ்டே, இது எப்படி நம்ம ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவார் குருவார். நெக்ஸ்ட்டு வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே, இது எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா, சுக்ருவார் சுக்ருவார். நெக்ஸ்ட் சனிக்கிழமை சாட்டர்டே, இது எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷனிவார் ஷனிவார். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.